வணக்கம். நம்ம எல்லாருக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி தெரியும். ஆனா நம்ம வரலாறு புத்தகங்கள்ல சொல்லப்படாத முக்கிய பக்கங்கள்ல இருந்து மறைக்கப்பட்ட சில கதைகளும் இருக்கு. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட கோட்டையோட கதைய, ஒரு மறைக்கப்பட்ட போரோட வரலாற்றை தான் தோண்டி எடுக்க போறோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்தியாவோட முதல் சுதந்திர போர் எதுன்னு கேட்டா உங்க மனசுல என்ன பதில் வருது? சட்டுன்னு யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர், ஏன் நம்மள பல பேருமே 1857 சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா உண்மையில அதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே தென்னிந்தியாவுல பிரிட்டிஷ்க்கு எதிரா பயங்கரமான போர்கள் நடந்திருக்கு. அந்த எல்லா போர்களுக்கும் மையமா ஒரு இடம் இருந்துச்சு. இந்த கதையோட ஹீரோ ஒரு மனுஷன் இல்ல, அது ஒரு இடம், ஒரு மறைக்கப்பட்ட கோட்டை. அதோட பேர் தான் பிரான்மலை. வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பிரான்மலை, இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கரடு முரடான மலை. ஆனா இது சாதாரண மலை இல்ல. சங்க இலக்கியத்துல வள்ளல் பாரியோட பரம்பு மலைன்னு சொல்லப்பட்ட இடமே இதுதான். அதோட அமைப்பே யாருமே உள்ள நுழைய முடியாத மாதிரி ஒரு இயற்கையான கோட்டை மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு மலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? எதுக்கு இந்த மலையை பிடிக்க எல்லாரும் போட்டி போட்டாங்க? அதோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் தான் அதுக்கு காரணம். பிரான்மலை வெறுமலை இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் புதையல். யோசிச்சு பாருங்க, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, இந்த 3 ராஜ்யங்களும் சந்திக்கிற ஒரு ஜங்ஷன்ல இந்த மலை இருக்கு. அதாவது யார் கையில அந்த மலை இருக்கோ அவங்க கையில தான் அந்த பகுதியோட கண்ட்ரோலே இருக்கும். இதுல என்ன ஒரு சிக்கல்னா, சிவகங்கை ராஜ்யத்துக்கு பிரான்மலை ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண். அவங்களோட வடமேற்கு எல்லைய அதுதான் பாதுகாத்துச்சு. ஆனா பக்கத்துல இருந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் என்ன சொல்லுச்சு? இல்ல, இந்த மலை எங்களுதுன்னு அவங்க உரிமை கொண்டாடினாங்க. இதனால இந்த மலை எப்பவுமே ஒரு பதட்டமான இடமாவே, ஒரு போர் முனையாகவே இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் சும்மா இருக்குமா? பிரிட்டிஷுக்கு எதிரா போராடின தென்னக புரட்சியாளர்களுக்கு இதுதான் முக்கியமான புகலிடமா மாறுச்சு. யாரெல்லாம் பாருங்க: ராணி வேலுநாச்சியார், மருது பாண்டிய சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரோட தம்பி ஊமைத்துரை, இப்படி தென்னகத்தோட அத்தனை பெரிய வீரர்களுக்கும் இந்த மலைதான் அவங்களோட கோட்டையா, அவங்களோட பாதுகாப்பான மறைவிடமா இருந்துச்சு. ஆனா பிரான்மலை வெறும் பதுங்கியிருக்கிற இடம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல பிரிட்டிஷ் படையையே நடுங்க வச்ச ஒரு பிரம்மாங்கமான ஆயுத கிடங்கு அங்க இருந்துச்சு. நம்ப முடியுதா? 1803 போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க சிவகங்கை பகுதியிலிருந்து கைப்பற்றின ஆயுதங்களோட லிஸ்ட் இது. 2000க்கும் மேல துப்பாக்கிகள், 3600க்கும் மேல ஈட்டிகள், நூத்துக்கணக்கான வாள்கள். இதுல பெருசான பகுதி ஆயுதங்கள் பிரான்மலை கோட்டையிலிருந்து எடுத்ததுதான். மொத்தமா பாத்தீங்கன்னா 8286 ஆயுதங்கள். நினைச்சு பாருங்க, இது ஏதோ சின்னதா சண்டை போடுற குழுவோட ஆயுதம் இல்ல. இது ஒரு முழுமையான பக்காவா திட்டமிட்ட இராணுவத்தோட ஆயுத கிடங்கு. அவங்க எந்த அளவுக்கு பிரிட்டிஷை எதிர்க்க தயாரா இருந்தாங்கன்னு இதுவே சொல்லுது. இந்த மலையோட உச்சியில இன்னொரு ரகசியம் இருந்துச்சு. யாருமே நினைச்சா கூட போக முடியாத ஒரு ரகசிய மறைவிடம். அதுக்கு பேரு ஊமையன் குடம்பு. கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துரை இங்கதான் தங்கியிருந்ததா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போற வழிய மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல செங்குத்தான ஒரு பாறையில ஏறணும், அப்புறம் வெறும் 2 அடி அகலமான ஒரு சின்ன பாதையில நடந்து போகணும், அதுக்கப்புறம் ஆலமர விழுதுகளை புடிச்சுக்கிட்டே ஒரு ஆழமான குழிக்குள்ள இறங்கணும். அப்பா, உள்ள போனா நூத்துக்கணக்கான வீரர்கள் தங்குற அளவுக்கு ஒரு பெரிய அறை. அப்பப்பா, என்ன ஒரு இன்ஜினியரிங், என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். 1801 நடந்த அந்த பிரான்மலை பெரும்போர். பிரிட்டிஷ் தளபதி ஜெனரல் வெல்ஷி அவரோட டைரியில ஒரு விஷயம் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நாங்க கீழே இருந்து பார்க்கும்போது அந்த மலையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா மேல ஏறி பார்த்தது தான் தெரிஞ்சுது அது எவ்ளோ பெரிய உயரமான ஒரு கல்கோட்டைன்னு. பாருங்க, எதிரியோட தளபதியே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதோட டிசைன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த போர்ல நம்ம புரட்சியாளர்கள் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க. அது உலக போர் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான விஷயம். ஆமாங்க, உலகத்திலே முதல் முறையா ராணுவ ராக்கெட்கள் ஒரு போர்ல பயன்படுத்தப்பட்டது இங்க பிரான்மலையில தான். திப்பு சுல்தான் கிட்டேந்து கிடைச்ச இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷுக்கு எதிராக பிரமாதமா பயன்படுத்தினாங்க. இது அவங்களோட ராணுவ யுக்திக்கு ஒரு பெரிய சாட்சி. 1801 நடந்த அந்த போர் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. ஜூன் ஜூலை மாசங்கள்ல நம்ம ஆளுங்க பிரிட்டிஷ் படைய 2 தடவை விரட்டி அடிச்சாங்க. ஆனா கடைசியில செப்டம்பர் 18ஆம் தேதி புதுக்கோட்டை தொண்டைமான் துரோகம் பண்ணதால அவரோட உதவியோட பிரிட்டிஷ்காரங்க ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி கோட்டையை பிடிச்சிட்டாங்க. கோட்டை விழுந்துருச்சு, சரி.
ஆனா கோட்டையோட சேர்ந்து அதோட மொத்த வரலாறும் எப்படி மறைஞ்சு போச்சு? யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச அந்த கோட்டை கடைசியில எப்படி தோத்து போச்சு? இதுக்கு முக்கியமான காரணங்கள் சில இருக்கு. முதல் காரணம் துரோகம். புதுக்கோட்டை தொண்டைமான் மாதிரி உள்ளூர் ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷுக்கு உதவி செஞ்சாங்க. ரெண்டாவது, பிரிட்டிஷோட அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி. நம்ம படைகளுக்குள்ளேயே சாதி பிரிவினைய உண்டாக்கி நம்மள பலவீனப்படுத்தினாங்க. கடைசியா கோட்டைய பிடிச்சதுக்கு அப்புறம் அதோட அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு கோட்டையும் ஆயுத கடங்கியும் ஒண்ணு விடாம இடிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. இப்படிதான் பிரான்மலையோட கதை வேணும்னே சிதைக்கப்பட்டு நம்மளோட வரலாற்று புத்தகங்கள்ல இருந்து மறைக்கப்பட்டுடுச்சு. இன்னைக்கு நாம இத பத்தி பேசுற இந்த சின்ன சின்ன தகவல்கள் கூட பிரிட்டிஷ் தளபதிகளோட டைரி குறிப்புகள், ராணுவ ரெக்கார்ட்ஸ், அப்புறம் நம்ம ஊரு நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுதான். இப்போ இந்த முழு கதையையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. இந்திய சுதந்திர போராட்டத்தோட சின்னங்கள்னு நாம கொண்டாடுற இடங்களுக்கு நடுவுல தென்னகத்தோட இந்த மாபெரும் தியாகத்துக்கும் இந்த மறைக்கப்பட்ட கோட்டைக்கும் ஒரு இடம் கொடுக்கணுமா வேணாமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?